மத்திய வெளியுறவு கொள்கையில் தவறு இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது, தஞ்சை மதிமுக மாநாட்டு பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கையில் வலுவாக கால் ஊன்றியுள்ளதாகவும், இதனால் முதலில் பாதிக்கப்படுவது தமிழகம்தான் என்றும் வேதனை தெரிவித்தார். ஒரு சுண்டக்காய் நாடு பலத்த மூச்சு விட்டால் காற்றோடு பறந்து போகிற சிங்கள அரசு அவன் தினம் வந்து அடிக்கிறான் கொள்றான்னா அதுக்கு என்னைக்காவது ஒரு எச்சரிக்கையாவது கொடுத்ததுண்டா? எல்லா விதத்திலும் தமிழகம் இப்படி வஞ்சிக்கப்படுமானால் நான் மிகுந்த கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா என்ற நாட்டின் ஒருமைப்பாட்டிலே எதற்கு நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு ஏற்படும். சீனாவும் பாகிஸ்தானும் அங்கே போய் கால் வைத்து விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயம் உள்ள நுழைஞ்சாச்சு. வடக்கே இருந்து ஆபத்தல்ல உங்களுக்கு, தெற்கே இருந்து அதுல அழிவு எங்களுக்குள்ள முதல்ல வரும். எங்களுக்குள்ள அணு உலைகளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, கடற்படை தளத்தை இங்க வச்சிருக்கிறீங்க. வல்னரபிள் பாயிண்ட்ஸ்னா தமிழ்நாடு தான். அது நம்முடைய வெளியுறவு கொள்கையிலே அவர்கள் செய்த பல்வேறு தவறுகள், இந்திரா காந்திக்கு இருந்த அந்த தொலைநோக்கு, வாஜ்பாய்க்கு அவர்களுக்கு இருந்த தொலைநோக்கு இல்லாமல் போனதுடைய விளைவு சுற்றிலும் நமக்கு ஆபத்தை இந்திய அரசு உருவாக்கி கொண்டது.